இதுல ஒரு லாஜிக் இடிக்குது சார். உயர் அதிகாரிகள் அங்கிருந்து பேசினாங்கிறது ஏன் தெரியுமா? நான் அதை செகண்டரியா வைக்கிறேன் அல்லது அதை கண்டுக்காம விடுறேன். இந்த பொண்ணு முதல்ல ஒரு வீடியோ போடுது. மதியானம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர்ல அப்படி இப்படின்னு சொல்றாங்க வழக்கம் போல. இந்த பொண்ணு ஒரு வீடியோ போடுது. அதை வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. நான் ஒரு 5-6 மணி நேரமாக நகையை தொலைச்சி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை பார்த்துட்டு தான் அந்த டிஎஸ்பி ஆக்ட் பண்ணதா ஒரு தகவல் இருக்குது. உயரதிகாரிகள் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குற உயரதிகாரிகள் இருந்தால் இன்னொரு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு உடனே கொடுத்துருக்க மாட்டாங்களா சார்? லாஜிக் இடிக்குதுன்னு சொல்கிறேன். எந்த விஷயத்தையும் நம்ம நியாயப்படுத்தலை. அதெல்லாம் சிபிஐ விசாரிக்கும் போது அப்படி ஃபோன் பண்ணியிருந்தா என்ன சார் ஃபோன் பண்ணீங்க, எதுக்காக ஃபோன் பண்ணீங்க, நிகிதா உங்ககிட்ட சொல்லி ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு குற்றச்செயலாகவே இருக்காது. ஆமாங்க நான் தான் ஃபோன் பண்ணேன்னு ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ சொல்லுவாங்கன்னு வச்சுப்போம். அது என்ன குற்றம் பண்ணீங்க? அந்த ஃபோனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனை அடித்து கொண்டுட்டு நீ தப்பிச்சு ஓட அந்த பொண்ணை அனுமதிச்சிருங்க அப்படியா ஃபோன் பண்ணியிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சவங்க நகையை தொலைச்சிட்டு தான் சொல்கிறாங்க, என்னன்னு பாருங்கள். இவ்வளோதான் சார் ஒரு அதிகாரி சொல்லுவாங்க. நீங்களும் நானும் கூட அந்த மாதிரி ஒரு உதவியை தேடி போயிருப்போம் சார். போலீஸ்கார் நடவடிக்கை எடுக்க மாட்டான், யார் சொன்னால் கேட்பாங்களோ, நம்மளும் போய் 4 இடத்த பார்ப்போம்ல. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் சார். பேசணுங்கிறத எதை வேணாலும் பேசுறதா? அந்த நிகிதா பிடிச்சி பழைய வழக்கில் உள்ள போடுங்க. ஒரே நாளில் என்னை திருமணம் செய்துவிட்டு ஓடிவிட்டார், முதலிரவன்றே ஓடிவிட்டார் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்குள்ள நம்ம வந்த மாதிரி நிகிதாவை பாதுகாக்கிறோமா? இந்த விஷயத்தினுடைய ஃபோக்கஸை மறந்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த காவல்துறையை திருத்துவதற்கு கிடைத்த வாய்ப்பை நீங்களே கெடுத்துக்கிட்டதா அர்த்தம்னு நான் பார்க்குறேன்.